அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நிறைய முக்கியமான விஷயங்கள்ங்க. ஆமாங்க, எல்லா விஷயங்களையும் தொகுத்து ஒரு நல்ல பதிவாக தான் நான் உங்ககிட்ட இப்போ இதை ஷேர் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம், அதாவது வெள்ளிக்கிழமை 28/8/2026 அன்று காலை வரக்கூடிய ஆவணி பௌர்ணமியோட சோடசக்கலை நேரம். ஒவ்வொரு மாதமும் நம்ம அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து அந்த சோடச கலை நேரத்தில் என்ன செய்யணும் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு தான் வரேன். அந்த வகையில் நாளைய தினம் வரக்கூடிய சோடச கலை நேரத்தை யாருமே தவற விட்டுடாதீங்க. அதாவது நம்ம சொல்லக்கூடிய நேரத்தில் நீங்கள் வீட்டில் இருக்கும் பட்சத்தில் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் அவசியம் செய்யுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நாளைய தினம் வெள்ளிக்கிழமை சுக்கிரனுக்கு உரிய நாள், மகாலட்சுமி தாயாருக்கு உரிய நாள். இந்த சோடசக்கலை நேரம் அப்படிங்கிறது அகத்திய மாமுனிவர் நமக்கு தந்த மிக சக்தி வாய்ந்த நேரம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடியுது இல்லையா, அதற்கு முன்பு வரக்கூடிய 1 மணி நேரம், அதற்கு பின்பு வரக்கூடிய 1 மணி நேரம், ஆக மொத்தம் 2 மணி நேரத்தை நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு அந்த நேரத்தில் நம்ம என்ன வேண்டினாலும் அது அப்படியே நடக்கட்டும், ததாஸ்து 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 அப்படின்னு அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு இந்த ததாஸ்து தேவதைகள்லாம் நம்ம சுற்றி இருப்பாங்க. ஸோ நம்ம என்ன வேண்டினாலும் அது அவ்வளவு அற்புதமாக நடந்து முடியுமா. ஏன்னா அந்த திருமூர்த்திகளோட அருள், சிவன், பிரம்மா, விஷ்ணு, அந்த 3 பேரோட அருளும் முழுவதுமாக பரிபூர்ணமாக இந்த உலக மக்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அந்த குறிப்பிட்ட 5 வினாடி எது அப்படிங்கிறது தெரியாது. ஸோ நம்ம அந்த 2 மணி நேரத்தையே நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம். பொதுவாக வெள்ளிக்கிழமைனா நம்ம பூஜை ரூம்லாம் சுத்தம் பண்ணியிருப்போம், அன்னைக்கு நம்ம பூஜைகள்லாம் செய்வோம். நாளைக்கு காலையில் பௌர்ணமி தீதி முடியக்கூடிய நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரியாக காலை 10:29 மணி, 10:29 AM. ஸோ 1 hour பிஃபோர் 1 hour ஆஃப்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 9:29 இருந்து 11:29 வரை இருக்கக்கூடிய இந்த 2 மணி நேரத்தில் ஜஸ்ட் உங்களுக்கு எப்போ சௌகரியப்படுதோ நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உங்களுடைய பூஜை அறையில் நீங்கள் செய்யுங்க. ஏன்னா ஒவ்வொரு சோடச கலை நேரம் அப்படிங்கிறது 16 சோடச லக்ஷ்மிகள் இருக்காங்க. அவங்க அந்த திருமூர்த்திகள் வணங்கி அவ்வளவு சக்தியை பெறுவார்களாம். ஸோ நம்ம அந்த நேரத்தில் வணங்கும் பொழுது அந்த 16 சோடச லக்ஷ்மிகளோட அருளும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த சோடச கலை அப்படின்னு சொல்கிறோம்ல, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமாவாசையிலேருந்து பௌர்ணமி, திரும்ப பௌர்ணமியிலேருந்து அமாவாசை 15 திதிகள் தான் நமக்கு தெரியும். ஆனால் இது 16வது சூட்சம திதியாக கணக்கிடப்படுகிறது. ஆனால் இது வெளியில் அவ்வளோலாம் தெரியாது. ஒரு திதி அப்படின்னு நம்ம தனியாக கணக்கு எடுத்துக்க முடியாது. பட் இருப்பினும் மிக சக்தி வாய்ந்த கலையாக இது கருதப்படுது. அந்த காலத்துலலாம் முனிவர்கள், ரிஷிகள்லாம் தங்களுக்கு வேண்டியதை இந்த நேரத்தில் அவங்க விரும்பிய தெய்வங்களிடம் கேட்டு அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை வாங்கிப்பாங்களாம், பெற்றுக்கொள்வார்களாம். ஸோ இந்த நேரத்தை நம்ம ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி, அமாவாசை நம்மளால் முடிஞ்ச வரை தவறாமல் இதை நம்ம பயன்படுத்தி கொள்ளணும். ஒரு அமாவாசை பௌர்ணமியில் அந்த 5 வினாடி வரலனா கூட ஏதாவது ஒரு அமாவாசை, ஒரு பௌர்ணமி நமக்கு நல்ல நேரம் இருக்கும் பட்சத்தில் அந்த 5 வினாடிகளில் நாம் கேட்கக்கூடிய விஷயம் நிச்சயம் நமக்கு கிடைத்தே தீரும். அதனால தான் நான் இவ்வளவு முக்கியத்துவம் இந்த நேரத்துக்கு கொடுக்குறேன். இந்த மகாலட்சுமி பாதத்தை வைத்து தான் நம்ம ஒரு மிக அற்புதமான ஒரு வழிபாடு நம்ம நாளைய தினம் செய்ய போகிறோம். அதனால் சுத்தபத்தமாக இருப்பவர்கள் இதனை நீங்கள் செய்யலாம். இந்த சோடச கலை நேரத்தில் 16 லக்ஷ்மிகளோட அருளும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். அந்த 16 லக்ஷ்மிகளோட பெயர் கீர்த்தி லக்ஷ்மி, காந்தி லக்ஷ்மி, துஷ்டி லக்ஷ்மி, புஷ்டி லக்ஷ்மி, மேதா லக்ஷ்மி, வித்யாலக்ஷ்மி, வம்சலக்ஷ்மி, ஜெயலக்ஷ்மி, சௌபாக்கிய லக்ஷ்மி, சாந்தி லக்ஷ்மி, காருண்ய லக்ஷ்மி, அமிர்த லக்ஷ்மி, காமலக்ஷ்மி, சத்யலக்ஷ்மி, போகலக்ஷ்மி மற்றும் யோக லக்ஷ்மிங்க. பொதுவாகவே நம்முடைய வீட்டில் வெள்ளிக்கிழமை பூஜை செய்யும் பொழுது மகாலட்சுமி தாயாரோட பாதங்களுக்கு நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுப்போம். அதிலும் நம்மளுடைய நிலைவாசலில் மகாலட்சுமி தாயாரோட பாதம், வலது பாதம் கொஞ்சம் முன்னாடியும் இடது பாதம் கொஞ்சம் பின்னாடியும், அவங்க பாதத்தை எடுத்து நம்ம வீட்டுக்குள்ளார வர மாதிரி நம்ம கோலமோ இல்லை ஸ்டென்சில்ஸோ வச்சு அந்த பாதங்களை வரைவோம்.
அதே போல தான் ஒரு வீட்டுக்கு ஒரு பெண் திருமணமான புதுசில் வரும்பொழுது அவளுடைய வலது காலை உள்ள வச்சு வாமா அப்படின்னு அழைப்போம். ஏன்னா அந்த வீட்டோட மகாலட்சுமியாக அந்த பெண்ணை நாம் கருதுகிறோம். சில கம்யூனிட்டிஸில் வந்து அரிசி பானையை வச்சு நெல் படியை வச்சு அதை வந்து காலால் தட்டி விட சொல்லுவாங்க, வலது காலால் உள்ளே வரதுக்கு முன்பு. இது எல்லாமே அந்த குடும்பத்தில் சகல ஐஸ்வர்யத்தையும் செல்வ செழிப்பையும் கொண்டு வருவதற்காக நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள். அதே போல் பூஜை ரூம்லேயும் நம்ம மகாலட்சுமி பாதத்தை வரைவோம். அதே போலவே பெருமாள் பாதத்திற்கும் அதிக முக்கியத்துவம் நம்ம கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அப்படி அந்த மகாலட்சுமி தாயார் பாதத்தில் என்ன தான் இருக்குது அப்படின்னு நம்ம ஒரு முறையாவது நம்ம யோசிச்சிருக்கிறோமா? நிச்சயமாக இல்லை. ஏன்னா அதற்கான நமக்கு நேரமும் கிடையாது. மகாலட்சுமி தாயாரோட வலது பாதத்தில் என்னென்னலாம் சின்னங்கள் இருக்குது, இடது பாதத்தில் என்னெல்லாம் சின்னங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா இன்னும் நமக்கு அந்த மரியாதையும் மதிப்பும் கூடும். அந்த செல்வங்கள் எல்லாம் ஒவ்வொரு முறையும் நம்ம பாதம் வரையும் பொழுது அந்த செல்வங்கள் நம் வீடு தேடி நிச்சயம் வருங்க. இடது பாதத்தில் இருக்கக்கூடிய சின்னங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வில் அம்பு லட்சியத்தை நோக்கிய பார்வைக்காக, மீன் அப்படிங்கிறது வளம் மற்றும் நலம் ஆகியவற்றுக்காக, கும்பம் அப்படிங்கிறது விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காக, சந்திரன் ஒளி பொருந்திய தூய எண்ணங்களுக்காக, திலகம் வெற்றியை குறிப்பிடக்கூடியதாக, முக்கோண வடிவம் நிச்சய வெற்றிக்காக, சக்கர ரேகை சர்வ மங்களங்களையும் குறிப்பிடும் சின்னம், வலது பாதத்தில் இருக்கக்கூடிய ஸ்வஸ்திக் சின்னம் ஞானம் மற்றும் வளம் கிடைக்க, சக்கரம் தீயவற்றை அழிக்க, சங்கு சக்தி மற்றும் வெற்றிக்காக, சூரியன் வந்து சகல காரிய வெற்றிக்காக, துவஜம் எனப்படும் கொடி சரியான பாதையை காட்டுவதற்காக, வஜ்ராயுதம் லட்சியத்தை தவறாது அடைவதற்காக, தாமரை செல்வத்தை குறிக்க, திரிசூலம் அப்படிங்கிறது மும்மூர்த்திகளையும் குறிப்பிடுவதற்கு. உங்களுடைய பூஜை அறையில் இப்போ நம்ம சொன்ன அந்த 2 மணி நேரத்தில் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை செய்யலாம். நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா பூஜை அறையில் அந்த நேரத்தில் இருக்கலாம். அப்படி இல்லை நம்ம வேலைக்கு போகிறோம் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய வேறு யாரையாவது இந்த ஒரு பாதத்தை மட்டும் நீங்கள் உங்கள் பூஜை அறையில் வரைய சொல்லுங்கள். அதே போல் இப்போ நீங்கள் இதை செய்யும் பொழுது விளக்கு அப்படிங்கிறது உங்கள் பூஜை அறையில் நீங்கள் ஏற்றி வச்சுடுங்க. ஏற்றி வச்சுட்டு இந்த பாதங்களை வரைங்க. முன்ன பின்ன போட வேணாம், சரி சமமான உயரத்திலே இதை 2த்தையும் போடுங்க. உங்ககிட்ட ஸ்டென்சில்ஸ் இருந்தாலோ அல்லது இந்த பிராஸில் வந்து பாதம்லாம் இருக்குது, அதை மாதிரி உங்கள் வீட்டில் இருந்தாலும் நீங்கள் அதையே கூட வச்சுக்கலாம், அதையே நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நல்ல வாசனையான மலர்கள் நீங்கள் எடுத்துக்கோங்க. வெள்ளை மலர்கள் அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. அந்த வெள்ளை மலர்களை இந்த பாதத்துக்கு மேலே நம்ம இப்போ 16 லக்ஷ்மிகளோட பெயர் வந்து நம்ம பதிவில் கொடுத்துருக்குறோம். அதை நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதிட்டு ஒவ்வொரு லக்ஷ்மியாக சொல்லி பூக்களை இதற்கு மேலே நீங்கள் அர்ச்சனை செய்யலாம். அப்படி இல்லைன்னா வெறும் மகாலட்சுமியே போற்றி அப்படிங்கிறத 16 முறை நீங்கள் சொல்லி நீங்கள் அர்ச்சனை செய்யுங்க. அந்த நேரத்தில் நீங்கள் என்ன வேண்டினாலும் உங்களுடைய குடும்ப முன்னேற்றத்திற்காக, பொருளாதாரத்துக்காக நீங்கள் என்ன வேண்டினாலும் அது உங்களுக்கு கிடைத்தே தீரும். ஏன்னா 16 லக்ஷ்மிகளும் 16 வகையான செல்வத்தை நமக்கு வாரி வழங்குவாங்க. அதை நம்ம டீட்டெயில்டாக இன்னொரு பதிவில் ஒவ்வொரு லக்ஷ்மியும் என்ன அருள் நமக்கு புரிவாங்க, ஒவ்வொரு லக்ஷ்மிக்கான தனித்தனியான மந்திரங்கள்லாம் இருக்குது. நான் இன்னொரு பதிவில் அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பதிவை உங்களுக்கு வந்து தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்குமே இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். வெறும் பாதம் மட்டும்தான் நீங்கள் வரையணும். இதை பச்சரிசி மாவால் வரைஞ்சி மஞ்சள் குங்குமம் பூக்களால் நல்லா அலங்காரம் பண்ணிடுங்க. நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவில் உங்களுடைய குடும்பம் அப்படிங்கிறது முன்னேற்றம் அடையும். பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாரெல்லாம் நம்ம சேனல் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணுமோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.